கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்விலே அதிசயத்தை நிகழ்த்திய ஒரு பாடல். கவிஞர் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியா இருக்கு நண்பா. கண்ணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. 1950 மற்றும் 60களில் கவித்துவம் மிக்க கருத்து மிக்க பல திரைப்பட பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன். அப்போது முன்னணிகளாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல ஹீரோக்களுக்கு கண்ணதாசன் தான் பாடல் எழுதி கொடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் பாடல், சிவாஜி பாடல் என சொல்வது போல கண்ணதாசன் பாடல் என சொல்லும் அளவுக்கு அவருடைய பாடல் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. காதல், தத்துவம், சோகம், ஆன்மீகம், விரக்தி என எல்லாவற்றிலும் தனது பாடல்களின் மூலம் பதில்களை சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன். பாடலாசிரியராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர், அரசியல்வாதி என இறங்கியதில் தான் அவர் கடனாளியாக மாறியிருக்கிறார். தயாரிப்பாளர் இறங்கியதுதான் கடனாளியாக மாறி திமுக, காங்கிரஸ் என சில கட்சிகளுக்கு போயிருக்கிறார். அரசியலுக்காக நிறைய செலவும் செய்திருந்தார். இதில் கடனாளியாக மாறி சில சொத்துக்களையும் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாராம் கவிஞர் கண்ணதாசன். ஒரு முறை அவருடைய மகள் திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அவரிடம் பணம் இல்லை. அப்போதுதான் சீதரின் இயக்கத்தில் உருவான நெஞ்சிருக்கும் வரை படத்திற்கு பாடல்களை எழுதுவதற்காக கண்ணதாசன் சென்றிருந்திருக்கிறார். திருமணம் செய்து கொள்ள போகும் KR விஜயாவை பார்த்து சிவாஜி பாடும் கூடிய ஒரு பாடல் என்பது அமைந்திருக்கிறது. தன் மகளை நினைத்து பாடல்களை எழுதிய கண்ணதாசன் பூ முடித்தால் இந்த பூங்குழி என்ற பல்லவிகளை எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் அற்புதமான வரிகளையும் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். TMS பாடிய அந்த பாடலுக்கு அவருக்கு மிகவும் பிடித்து போய் வீட்டிலே அந்த பாட்டை ஒளிபரப்பாக்கி கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தாராம் கண்ணதாசன். அந்த பாடல் உருவாக்கி அதிர்வுகளையே நன்றாகவே ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடைய மகளுக்கு உடனே ஒரு மாப்பிள்ளை கிடைத்தது. அதோடு எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரிடமிருந்து அவருக்கு பணமும் வந்து கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் திருமணத்தை செய்து முடித்தார் கண்ணதாசன். இது பற்றி கண்ணதாசன் ஒரு புத்தகத்தில் எழுதிய போது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுவிட்டு நல்லதை பேசுங்கள், நல்லதை எழுதுங்கள், நல்லதை கேளுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்றும் கண்ணதாசன் ஒரு புத்தகத்திலே பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். திருமணம் என்பது முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆனால் மாப்பிள்ளை என்பது அமையல. அதே போல சிவாஜிக்கும் நடிகை பத்மினிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜிக்கும் KR விஜயாவுக்கும் திருமணம் செய்யக்கூடியதுமாக ஒரு பாடல் என்பது எழுத வேண்டும். தான் கவிஞர் கண்ணதாசன் அங்கே போயிருக்கிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய மகள் என் நினைவுகள் என்பது வர ஆரம்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பூமுடித்தால் இந்த பூங்குழலி அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்கிறார். ஆனால் இன்று வரைக்குமே மக்கள் மத்தியிலே ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பாடல் மட்டுமல்ல, நமது கண்ணதாசனுடைய அனைத்து பாடல்களுமே மக்கள் மத்தியிலே இன்றளவும் வரவேற்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய சோகத்திலிருந்து அதே போல கோபம் வரைக்குமே, ஆசைகள் முதல் அனைத்து வரைக்குமே கண்ணதாசன் பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அடங்கக்கூடியது அந்த 6 அடி இடம். அந்த 6 அடி இடத்திற்கும் பாடல் எழுதி வைத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னே கூட சொல்லலாம். கண்ணதாசனை போன்ற ஒரு கவிஞர் இனி வரக்கூடிய காலங்களிலே பாடல்களை எழுத முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், கண்ணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.